மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் திருப்பதி செல்வம். இன்றைக்கி நம்ம மார்னிங் பார்த்த பாடத்தினுடைய வினாடி வினா பார்க்க போகிறோம். சரிங்களா? வெப்ப இயற்பியல் படத்திற்கான வினாடி வினை. முதல் கொஸ்டின் பாருங்கள். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு செல்சியஸா, கெல்வினா, பாரனீட்டா, ஜூலா? ஆன்சர் என்ன? வெப்பத்தினுடைய எஸ்ஐ அலகு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜூல். சரிங்களா? இதெல்லாம் இது இருந்து வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு. சரிங்களா? வெப்பநிலையினுடைய அலகுன்னு சொல்லலாம். ஏன்னா வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு என்னது? கெல்வின்னு சொல்லலாம். ஆனால் கேட்டுக்கிறது வெப்பத்தினுடைய எஸ்ஐ அலகு. அப்போ என்னது? ஆன்சர் ஜூல். அடுத்தது பாருங்கள். செல்சியஸிலிருந்து கெல்வினுக்கு மாற்றுவதற்கான சமன்பாடு. ஆப்ஷன்ஸ்: கே ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் பெருக்கல் 273, கே ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273, கே ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் மைனஸ் 273, கே ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் மைனஸ் 273. ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, கே ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273. சரிங்களா? அதாவது டிகிரி செல்சியஸ் கூட 273 கூட நமக்கு என்ன கிடைக்கும்? கெல்வினுக்கான சமன்பாடானது கிடைச்சிரும். சரிங்களா? இது நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது 0 கெல்வின் மதிப்பு 273 டிகிரி செல்சியஸா, மைனஸ் 203 டிகிரி செல்சியஸா, 100 டிகிரி செல்சியஸா, மைனஸ் 100 டிகிரி செல்சியஸா? ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, மைனஸ் 273 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கலோரி என்பது 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 5 டிகிரி செல்சியஸ் உயர்த்துதலா, அல்லது 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 10 டிகிரி செல்சியஸ் உயர்த்துதலா, அல்லது 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துதலா, அல்லது 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 100 டிகிரி செல்சியஸ் உயர்த்துதலா? ஆன்சர் என்ன? நீரின் வெப்பநிலை எத்தனை டிகிரி செல்சியஸ் உயர்த்துறதுக்கு பேர் நம்ம கெல்வின்னு சொல்லி சொல்லுவோம். கலோரின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு கலோரி என்பது 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவது தான் சொல்லுவோம் ஒரு கலோரின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? உயர்த்துவதற்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலின் அளவு கூட சொல்லலாம். அடுத்தது பரப்பு வெப்ப விரிவு என்பது. சரிங்களா? பரப்பு வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஐ அலகு கேட்டிருக்காங்க. செல்சியஸ் இன்வெர்ஸா, கெல்வின் இன்வெர்ஸா, ஃபாரன்ஹீட் இன்வெர்ஸா, ஜூல் இன்வெர்ஸா? எஸ்ஐ அலகுன்னு கேட்டாலே நம்ம என்ன எழுத போகிறோம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கெல்வின் இன்வெர்ஸ். சரிங்களா? அடுத்தது பாதரச பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு. சரிங்களா? பாதரசத்துக்கு எவ்வளோ பரும வெப்ப விரிவு இருக்கும்? 7 பெருக்கல் 10⁻⁻5, 2.5 × 10⁻⁻5, 20.7 × 10⁻⁻5, அல்லது 18.2 × 10⁻⁻5? ஆன்சர் ஆப்ஷன் டி, 18.2 × 10⁻⁻5 தான் அது பாதரசத்தோடைய பரும வெப்பவிரிவினுடைய மதிப்பு. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா மண்ணெண்ணெயினுடையது, இது கண்ணாடியினுடையது, இது அலுமினியத்தினுடையது. சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து 18.2 × 10⁻⁻5 தான் ஆன்சர். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். உண்மை வெப்ப விரிவு குணகம், அதாவது ஓரளவு வெப்பநிலை உயர்வில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? திரவத்தின் உண்மை பருமன் பை திரவத்தின் ஓரளவு பருமனா, திரவத்தின் ஓரளவு பருமன் பை திரவத்தின் உண்மை பருமனா, அல்லது திரவத்தின் உண்மை பருமன் பை இன்ட்டு திரவத்தின் ஓரளவு பருமனா, அல்லது திரவத்தின் ஓரளவு பருமன் பெருக்கல் திரவத்தின் உண்மை பருமனா? ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திரவத்தின் உண்மை பருமன் டிவைடட் பை திரவத்தின் ஓரளவு பருமன். சரிங்களா? இதுதான் வந்து என்னது? உண்மை வெப்ப விரிவு குணகத்தினுடைய மதிப்பு. சரிங்களா? அடுத்தது பாயில் விதியின் மாறிலியாக அமைவது. பாயில் விதியில் எது மாறிலி அமையும்? அழுத்தமா, பருமனா, வெப்பநிலையா, நிறையா? ஆன்சர் ஆப்ஷன் சி, வெப்பநிலை. சரிங்களா? வெப்பநிலை தான் அது பாயில் விதியில் மாறிலியாக அமையும். அடுத்து பொதுவாயு மாறிலியின் மதிப்பு எவ்வளவு? 6.31 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸா, அல்லது 7.31 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸா, அல்லது 8.31 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸா, அல்லது 9.31 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸா? ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 8.31 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். சரிங்களா? அடுத்தது அவகேட்ரா எண்ணின் மதிப்பு 6.023 பெருக்கல் 10⁻23 மூலா, அல்லது 6.023 × 10⁻24 மூலா, அடுத்து 6.024 × 10⁻23 மூலா, அல்லது
6.023 × 10 25/3. ஆன்சர் என்ன? இது ரொம்ப ஈஸியான கொஷின். என்னது ஆன்சர்? ஆப்ஷன் ஏ 6.023 × 10^23/mol. சரிங்களா? ஏன்னா இங்கே 23 வரும், இங்கே 23 வரும். இது நம்ம தெரியும். ஸோ அவ்வளோதாங்க. என்னையோட பார்த்தோம்னா வினாடி வினா என்னையோட முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ மீண்டும் பார்த்தோன்னா நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நீங்கள் ரொம்ப சின்ன போட அப்படிங்கிறனால 10 கொஷினோட முடிஞ்சு. பெரிய பாடங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ். சரிங்களா? நன்றி.